திரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதம் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒரு காரணத்திற்காக சாய் உங்களிடம் மட்டும் பேச விரும்புகிறேன். உங்கள் சாய்பாபா உங்கள் நன்மைகளை கேட்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இதை கேட்பீர்கள் என்றும் நினைக்கிறேன். உங்களிடம் பேசுகிறேன். இருப்பினும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும். நாம் மூடிய கதவை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமக்காக திறக்கப்பட்ட கதவை நாம் பார்க்கவில்லை. என் குழந்தையே, 20 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் செய்த காரியங்களால் அல்ல, நீங்கள் செய்யாத காரியங்களாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். அதனால்தான் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய். உன் சாய் மீது அபரிமிதமான நம்பிக்கையை வைத்து கொள். அப்போதுதான் உன் சாயி செய்யும் விலை மதிப்பற்ற அற்புதங்களை நீ பெறுவாய். உன்னிடமிருந்து எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. உன் சொந்த நம்பிக்கையை மட்டும் போதும். குழந்தையே, உன் மகிழ்ச்சியை தடுக்காத நாட்கள் வருகின்றன. சில விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் வீட்டிலும் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அதுவும் சுப நிகழ்வுகள் தான். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் நீயோ நம்பாமல் இருக்கிறாய். வரும் நாட்களில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியை பெறப் போகிறாய். இதுவரை நீங்கள் இழந்த அனைத்தும் உங்களிடம் வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களிடம் வரும் வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்களோ நான் கூறுவதையும் சற்றும் பொருட்படுத்தாமல் மிகுந்த கவலையுடன் இருக்கிறாய். நீ 20 வருடங்களாக உனக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை நிறைய உள்ளது. கண்டிப்பாக அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகிறது. அது யாரால் என்று உனக்கு தெரியாது. அது யாரால் நிறைவேற வேண்டுமோ அவர்கள் மூலம் நிச்சயமாக உனக்கு அதற்கான பொருள் உதவியும் கிடைக்கும். நீங்கள் எப்போதும் சாயின் பெயரையே கூறிக்கொண்டீர்கள் அல்லவா? உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரையோ அல்லது குருவின் பெயரையோ உச்சரிக்க வேண்டும். பிரார்த்தனை செய்யுங்கள். உன் மனசில் நிரந்தரமாக தங்கி இருக்கிற உனக்கு பிடிச்ச கடவுள். குழந்தையே, நீ என்னை முழுசா நம்பின இல்லையா? நீயும் என்ன வேணுமென்னாலும் கேட்ட. நீ கேட்டதை நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு யார் நல்லது செய்தாங்கன்னு நினைக்கிற? நீ என்ன ரொம்ப நம்பின? உன் சாய்நாதன் எவ்வளவு பெரியவர் என்று உனக்கு தெரியும். அது எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் உங்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருபவர் உங்கள் சாய்நாதன். உங்களுக்கு வரவிருக்கும் வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதை அதிர்ஷ்டமாக நினைத்து பாருங்கள். சிரமங்களை நீங்கள் கருத்தில் கொண்டிராதீர்கள். இதுவரைக்கும் சந்தோஷங்களுக்கு சமமாக குழந்தாய். அது உண்மையிலேயே மிக மிக பெரிய விஷயம். அதுபோல சில நாட்களில் வெற்றிகளும் தோல்விகளும் வரப்போகின்றன. நீ அவற்றை சமமாக நடத்த வேண்டும். நான் சொன்னேன் என்று உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறேன் என்று. நான் உன்னிடம் வருவேன் என்று சொன்னேன். உன் சாயி, உன் தந்தை, நீ இழந்த உறவுகளையோ அல்லது பொருட்களையோ உனக்கு திருப்பி தருவேன். அது உனக்கு என்னவென்று தெரிவதற்கு முன்பு நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எனக்காக மிகவும் அழுது துன்பப்படுகிறீர்கள். இத்தனை நாட்களாக உங்கள் தூக்க முறைகளை கூட மறந்துவிட்டு மீண்டும் நடந்தது என்ன என்று கவலைப்படுகிறீர்கள். மீண்டும் எனக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் என்னை ஒரு மோசமான சூழ்நிலையில் தள்ளிவிட்டீர்கள். எந்த சூழ்நிலையும் நான் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் உண்மையிலேயே உங்கள் நிழலாகவும் பாதுகாவலராகவும் இருப்பேன். நீங்கள் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நான் நடப்பேன். உன்னுடன் உனக்கு பின்னால் வெளிச்சத்தை காட்டுகிறேன். நான் உன் சாயியாக இருப்பேன். உன் கஷ்டங்களிலும் சந்தோஷங்களிலும் உன்னுடன் இருப்பேன். நான் உன் தந்தை. நீ ஒருபோதும் வழி தவறாமல் இருக்க என் செய்திகள் மூலம் உன் இதயத்தை தைரியத்தில் நிரப்பி உன் ஒவ்வொரு அடிகளையும் ஊக்குவிக்கிறேன். என் ஆதரவு உன்னுடன் இருப்பதை நான் உனக்கு நிரூபித்து வருகிறேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நான் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கிறேன். உன்னை கவனித்து கொண்டது போன்று உன் குடும்பத்தை எப்படி விட்டு விடுவேன்? நீ என் குழந்தை. உன் குழந்தைகள் நீங்கள் என் பிள்ளைகள். அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு எந்த பாதிப்பும் வராதபடி நான் பார்த்துக்கொள்வேன். நான் உங்களுக்கு உறுதியளித்தேன். இன்று உங்களிடம் மட்டும் பேச சொன்னது ஏன்? ஒரு தந்தையாக நான் ஏன் உங்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன்? நீங்கள் நிறைய வலியையும் கஷ்டத்தையும் அனுபவித்ததாக எனக்கு தோன்றுகிறது. இத்தனை வருடங்களாக உன் வாழ்க்கையில் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். சரி, உன் சாய் நாமத்தை உச்சரிப்பது அல்லது உன்னை நினைப்பதை நான் ஒருபோதும் நிறுத்தவில்லையே. அதனால்தான் என் குழந்தையே, என் இதயம் உருகுகிறது. உன்னிடம் மட்டும் பேச விரும்புகிறேன். இன்று நான் வருகிறேன். இந்த செய்தி மூலம் உங்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு வந்திருந்தால் அது உங்கள் சாயி உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம்.
நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சாயின் கரம் எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும். இனிமேல் உன் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் நடப்பேன். இன்று நீங்கள் என்னை சாயி என்று அழைத்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய 20 வருட கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். நீயும் வீடு கட்டி உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவார். உன் வீட்டிற்கு நீ பால் காய்ச்சும் பொழுது கண்டிப்பாக உன் சாய்நாதன் வருவேன். உன் சாய்ராம்.